மத்தேயுடைய சுவிசேஷம் அதிகாரம் 20 வசனங்கள் 20 28 வரையும். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால், அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். நன்றி உள்ளமான நம்ம ஜெபித்து வார்த்தைக்காக கடந்து போகிறோம். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சத்தியத்தை கேட்கத்தக்கதாய், உம்முடைய சத்தியங்களை மாற்றத்தக்கதாய், விடுவிக்கத்தக்கதாய் இந்த வேலையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அம்மா கர்த்தாவே, சுவாமி, இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிற அடியேனை உமது கரத்துக்குள்ளே ஆண்டவரே, உமது கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு உம்முடைய சபையிலே நீர் செய்ய நினைத்த காரியம் நடைபெறத்தக்கதாய் ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் என்னுடைய வார்த்தை அனுப்பப்பட்ட காரியத்தை செய்யாமல் அது என்னிடத்திலே திரும்புகிறதில்லை என்று சொன்ன உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, அடியனை பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் உம்முடைய வார்த்தை அல்லாம, உம்முடைய ஆலோசனை அல்லாமல் ஆண்டவரே, உம்முடைய நினைவுகள் அல்லாமல் வேறெந்த வார்த்தையும் புறப்படாதபடிக்கு எங்களை காத்து வழிநடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். உட்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவராய், எங்களை நடத்துகிறவராய், எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நடந்து போகிற பாதையிலே அநேக காரியங்கள், அநேக விதமான போராட்டங்கள், அநேக விதமான நிலைமைகள், அநேக தடைக்கற்கள் அங்கே வருகிற போதிலும் கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த வருஷம் உனக்கு மனமகிழ்ச்சியின் ஆண்டாய் இருப்பதாக. இந்த வருஷம் என்று சொல்லுகிற போது இந்த வருஷம் மாத்திரமல்ல, இந்த வருஷத்தின் முடிவிலே 31வது தேதி டிசம்பர் மாதத்தோடு அந்த மனமகிழ்ச்சி முடிகிறதல்ல. போன வருஷம் இந்த வருஷத்தின் முதலாம் நாளிலே ஆரம்பித்தது உன் வாழ்க்கை முடியும் வரைக்கும், நித்திய ஜீவனை அடையும் வரைக்கும் அது உன்னை மன மகிழ்ச்சி ஆக்கும்படிக்கு என்னுடைய வேதத்திலே நித்தியானமாயிரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எடுக்கிறோம் விடுகிறோம் சகோதரர்களே, அது அந்த நாளுக்கு அந்த வருஷத்துக்கு அல்ல, அது நம்முடைய வாழ்நாள் முழுவதற்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை மனமகிழ்ச்சியின் ஆண்டு என்று கர்த்தர் சொல்லியிருந்தாரானால் எங்களுக்குள்ளே இந்த வருஷத்திலே இருந்து குறைவாய் இருக்கிற காரியங்கள் நிறைவாகி நம்முடைய குறைவுகள் எல்லாம்
துவங்கி மன மகிழ்ச்சியினாலே கூக்குரல் இல்லாமல் அழுகையின் சத்தம் இல்லாமல் எங்களோடு கூட நடக்கிற தேவனோடு அவருடைய சத்தியத்திலே நிலை நிற்கத்தக்கதாய் தேவன் நமக்கு சத்தியத்தினுடைய ஆழங்களை வெளிப்படுத்தி வருகிறபடிதான் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய விருப்பம் எங்களுடைய நிலையிலே நாங்கள் இருப்பது அல்ல. பக்கத்துல சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளை வளர வேண்டும். சொல்லுங்க, வளர வேண்டும், உயர வேண்டும், மகிமை அடைய வேண்டும். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நான் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்தபடியினால் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கும்படியா இங்கே வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவனாலே ஒருவன் அழைக்கப்படாவிட்டால், குமாரன் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் பிதாவினிடத்திலே வரவும் மாட்டான். பிதாவினுடைய சத்தத்தை கேட்கவும் அனுமதி கிடைக்காது. ஆவியானவரும் அவனிடத்திலே அசைவாடுவதில்லை. ஹல்லேலூயா. That means நீங்க இன்னைக்கு call by God, தேவனாலே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. இது எங்களால் உண்டானதல்ல. ஹல்லேலூயா. அநேகர் நினைக்கலாம், சொல்லலாம், இன்னைக்கு தேவாலயத்துக்கு போனது பாஸ்டர் லக்கியுடைய பிரசங்கத்தை கேட்க என்று. நான் சொல்லுகிறேன், பிசாசு பொய்யானவனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறவனால் நீங்க பாஸ்டர் லக்கியோ திருமுழுக்கு சபையினுடைய ஆராதனைக்கல்ல, தேவனிடத்தில் வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவன் பொய் சொல்லுகிறவன், அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். நீங்க மனுஷனை பார்க்க அல்ல, தேவனை பார்க்கவும் தேவனுடைய சத்தத்தை கேட்கவுமாய் இங்கே கூட்டி வரப்பட்டிருக்கிறீர்கள். You are not accident. Hallelujah. Hallelujah. நீ விபத்தாக இல்லையா, விபரீதமாய் நீங்க அழைத்து வரப்படவில்லை. தேவனுடைய அநாதி திட்டத்தினாலே அழைத்து வரப்பட்டிருக்கிறீங்க. Hallelujah. பிசாசுடைய காரியங்களை don't listen to that. He is a liar. அவன் பொய்யனாய் இருக்கிறான். சில வேளையில பொய்யை சொல்லி எங்களுடைய இருதயத்தின் கண்களை மறைத்து மாய உருவாக்கலாம். நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறாய். தேவன் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாய் மறைபொருளாய் வைத்ததை வெளிப்பாடாக வெளிப்படையாக கேட்டுக்கொண்டு அறிந்து கொண்டு அதிலே வெற்றி அடையும்படியாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் சகோதரர்களே, தேவனுடைய விருப்பம் தன்னுடைய பிள்ளை இருந்த நிலையில இருக்கக்கூடாது. அவர்கள் உயர வேண்டும், உன்னதமான நிலையை அடைய வேண்டும், மகிமையை காண வேண்டும், வல்லமையோட வாழ வேண்டும் என்றது கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆமென். அப்படி இருக்கிறபடினாலே தான் கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வருகிற ஊழியர்களை அழைக்கிறார், பிரசங்கிகளை அழைக்கிறார், போதகர்களை அழைக்கிறார், மேய்ப்பர்களை அழைக்கிறார். அந்த விதத்திலே நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கத்தக்கதாய், கர்த்தருடைய வழிபாட்டை பேசத்தக்கதாய், பகிர்ந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் நானும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தை கேட்கப்படுகிற போது நான் ஒரு சாட்சி கேட்டோம் இல்லையா, கடந்த கிழமை பாஷை தெரியாத இருவர் மூவர் சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். ஆனா பாஷைக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கிற நம்முடைய ஆவியானவர் இறங்கி அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடினாலே அவர் அவருடைய சத்தத்தை ஒலிக்க பண்ணி என்னை உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே நான் இருக்க வேண்டும் என்றது அவருக்கு சித்தம் உண்டு. அவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையை உயர்த்தும்படியாய் கர்த்தர் செய்கிறார். ஒரு பிரசங்கியுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அழுகையோடு வருகிறவர் சந்தோஷத்தோடு போக வேண்டும், கண்ணீரோடு இருக்கிறவர் களிப்பாய் மாற வேண்டும். ஒரு பிரசங்கத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? மனம் திரும்பாது இருக்கிறவர் மனம் திரும்ப வேண்டும். ராத்திரியில தூங்க முடியாது இருக்கிறவர்கள் வார்த்தையினாலே நிரப்பப்பட்டு இரவு முழுவதும் தேவனுடைய கரத்திலே தூங்கி எழ வேண்டும். ஹல்லேலூயா. முழுமாய் இருக்கிறவர் எழுந்து நடக்க வேண்டும். இல்லாது இருக்கிறவர் இருக்கிறவரை போல அழைக்கிற கர்த்தரை அறிந்து இருக்கிறவர்கள் போல தாழ்மையிலும் மேன்மையாய் வளர வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவருடைய விருப்பமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆனா கர்த்தர் என்னை மேன்மையாக்கப்படுகிறது,
என்னுடைய பாத்திரத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய நிலை என்ன, என்னுடைய பாத்திரம் என்ன? பாத்திரம் என்ன? I am not talking about the vessel. I am not talking about the cup. I am talking about your role. உங்களுடைய பாத்திரம், உங்களுடைய கதாபாத்திரம் என்ன? உங்களுடைய பாத்திரத்தை அவள் அவளுடைய பாத்திரத்தை கர்த்தருக்குள்ளே அறிந்து கொள்ளும் வரைக்கும் மனமகிழ்ச்சியான ஒரு நிலைக்கு தேவனோ, பிரசங்கியோ, மேய்ப்பனோ, போதகரோ, தீர்க்கதரிசியோ உங்களை கொண்டு போய் விட முடியாது. ஹல்லேலூயா. உங்களுடைய மன மகிழ்ச்சி நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களுடைய பாத்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளே இருக்கிற, அநேகருக்குள்ளே இருக்கிற போராட்டம் என்ன தெரியுமா? என்னுடைய பாத்திரத்தை பார்க்கலும் இன்னொருடைய பாத்திரம் எதுவா இருக்கிறது என்றதுல டைம் செலவழிக்கிறது அதிகமாக இருக்கு. ஆமென். இயேசுவிடத்திலே அப்போஸ்தலராக இருந்தார்கள் சகோதரர்களே. யோவான் சுவிசேஷம் முடிகிற போது ஒரு வேதனையான காரியம் முடிகிறது. பேதுருவை அழைக்கிறார் கர்த்தர், பேதுருவை கொடுக்கிறார், அவனை ஆசீர்வதித்து விடுகிறார். நீ மறுபடியும் எழுந்து உனக்கு விருப்பமில்லாத இடத்தில் உன்னை நடத்துகிற கர்த்தர் ஆவியானவர் இடை கட்டி நடத்துவார் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி விட்ட போது, அவன் போய்கொண்டிருக்கிற போது அவன் திரும்பி பார்த்து கேட்கிறான், பின்னுக்கு வருகிற யோவானுடைய பாடு என்ன? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்னுக்கு வருகிற சின்ன சீசனுடைய கதை என்ன? அவனுடைய பாத்திரம் என்னவாய் மாறப்போகிறது? நீ உங்களுடைய ஆடுகளை என்னை மேய்க்க சொன்னா, he is going to be, அவன் என்னவா இருக்க போகிறான்? இதுதான் பிரச்சனை. What is motivating us? It's more important than what is motivating other people. இன்னொருவரை ஊக்குவிக்கிறது எது என்பதை காண முதல் சோதனை என்னை ஊக்குவிக்கிறதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். காலையிலே கண்ணாடிக்கு முன்பதாய் நான் போய் நிற்கிற போது என்னை ஆராய்கிற ஒரு உணர்வு என்னுடைய பாத்திரத்தை காட்டித்தது. ஹல்லேலூயா. Why I do what I do today? Why I do what I do today? ஏன் நான் இதை செய்கிறேன்? எதற்காக இன்றைக்கு இதை நான் செய்கிறேன்? ஹல்லேலூயா. எதற்காக நான் செய்கிறேன்? என்னுடைய பாத்திரம் என்ன? எதற்காக நான் தேவனை பின்பற்றுகிறேன்? எதற்காக நான் வேதத்தை வாசிக்க வேண்டும்? எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும்? எதற்காக நான் துதிக்க வேண்டும்? எதற்காக நான் கர்த்தரோடு இருக்க வேண்டும்? அப்படி நான் ஆராய ஆரம்பிப்பேனால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பெரிய காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், வெளியரங்கமாக என்னுடைய தோற்றம் எப்படி, வெளியரங்கமாய் நடக்கிற காரியத்தை குறித்து மற்றவருடைய அபிப்பிராயம் என்ன, இதுதான் அநேகருடைய சிந்தை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், don't wasting time convincing somebody to think something better about you. They are going to think what they are going to think. ஹல்லேலூயா. நேரம் வீணாய் செலவழிக்காதீங்க. என்னை குறித்து இன்னொருவர் நல்லாக நினைக்க வேண்டும் என்று நீங்க எவ்வளவுதான் செய்தாலும் அவர் நினைக்கிறபடிதான் உங்களை நினைப்பார்கள். You can go and paint yourself. You can change your color. You can follow somebody's style. என்ன மைக்கேல் ஜாக்சன் ஸ்டைல்ல போகலாம், மஹிந்த ராஜபக்சே ஸ்டைல்ல நடக்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் நடித்து கொண்டிருக்கிற அநேகர் மாதிரி மாற்றலாம். But nobody is going to think something happened to you. They are going to think what they are going to think. Hallelujah. Hallelujah. உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நினைப்பார்கள், நினைக்க வேண்டும் என்று உங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டாம். உங்களுடைய நேரத்தை நீங்கள் யார், ஏன் இதை செய்கிறேன், எதற்காக நான் செய்கிறேன் என்றதை அறிவீர்களானா? What I do today, why I am doing this. ஏன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்திருக்கிறேன்? Why? Because நாங்க வழக்கத்தின்படி போகிறோமா? எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல
வாசிக்கப்பட்ட வார்த்தை தான். நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த சொல்ற என்ன தெரியுமா? ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. அல்லேலூயா. அவர் வழக்கத்தின்படி என்னுடைய ஜனங்கள் போல வந்து உன்னுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். தீர்க்கதரிசியே கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அவனுடைய இருதயம் அங்க இல்ல. கர்த்தர் சொன்னா என்ன தெரியுமா? என்னை சேவிக்கிறவர்கள், என்னிடத்துல வருகிறவர் முதலாவது கட்டளை முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரை உன்னுடைய முழு நினைவுகளோடும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ தொழுது கொள்வாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக தடவைகளே சகோதரர்களே, சரியான காரியங்களை பிழையான நோக்கத்தோடு செய்கிறபடினால் நமக்கு மனமகிழ்ச்சி இல்லை. We are doing the right thing for the wrong reason. So many times we are doing the right thing. நாங்கள் ஆண்டவரை சேவிக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். நல்ல காரியம்தான். என்னுடைய நோக்கம் என்ன? அவருடைய மோட்டிவ் என்ன? எதற்காக நான் வருகிறேன்? அவருடைய சத்தத்தை கேட்டு என்னுடைய விருப்பம்படி நடக்கவா, அல்லது அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்து அவரோடு நித்திய ஜீவனுக்குள்ளே போவதா? அல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். இங்கே ஒரு தாய் வந்தால் சகோதரனே, இங்கே ஒரு தாய் வந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோட கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். ஆமென். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஹல்லேலூயா. செபதேயு என்று சொல்லப்படுகிற வார்த்தை, அந்த மனுஷனுடைய பெயர் அநேக இடத்திலே வேதத்திலே இருக்கிறதை நான் கண்டேன். ஹல்லேலூயா. இவர் எப்படிப்பட்ட மனுஷர் என்றதை நான் ஆராயும்படிக்கு I researched something in the background Bible. பைபிளுடைய பின்னணியை பார்க்கிறதுக்கு சில குறிப்புகள் இருக்கு. அதில் நான் போய் பார்த்தபோது இவர்கள் ஒரு ஆஸ்தி நிறைந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. செபதேயுவின் குமாரர்கள ஒருவர் தான் யோவான், இன்னொருவர் சின்ன யாக்கோபு. ஆமென். இவருடைய பெயர் சலோமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வசதி உள்ளவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், சமூகத்திலே அந்தஸ்து பெற்றவர்கள். ஆனால் இவருடைய பிள்ளையை இயேசு அழைத்து போய்விட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நீங்க பார்ப்பீர்களானால், பேதுருவை அழைக்கும் போது இவர்கள் தங்களுடைய சொந்த படகிலே இருந்து வலைகளை சரி பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. வாசிங்க. 4:19, 20, 21. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவின் படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். யாரை அழைத்தார்? யாக்கோபையும் யோவானையும் அழைத்தார். இந்த யோவான் தான் இயேசுவினுடைய தோளிலே மார்பிலே படுத்திருந்த சீஷன். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நேசமான சீஷன் என்று பெயர்பட்ட சீஷன் சகோதரர்களே. இவர்கள் இயேசுவால் அழைக்கப்பட்டு போனார்கள். சமூகத்திலே பெரிய நிலையிலே இருந்தவர்கள். அங்கே சொந்த படகை வைத்து வியாபாரம் பண்ணி ஆஸ்தியோடு இருந்த குடும்பத்தின் 2 குமாரர்கள் இவர்கள். ஆனபடினால எப்பவும் ஒரு ஸ்தானம் இவர்களுக்கு தேவை என்றது அந்த தாய்க்கு இருதயத்திலே இருந்து கொண்டிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இவர்கள் அல்ல, அவருடைய தாய் வந்து பணிந்து கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. In the English Bible says she came and worshipped Jesus and she asked. நான் ஒரு காரியத்தை உங்களை கேட்க வேண்டும் என்று அவள் தேவனை பணிந்து கொண்டார். தேவனை துதித்தார்.
தேவனை ஸ்தோத்திரித்தார். ஆனா அவருடைய உள்ளான நோக்கம் வேறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் சகோதரர்களே, ஆனால் இயேசுவிடத்திலே வந்து சொன்னார், நம்முடைய காரியங்கள் மனுஷரால் மாற்றக்கூடாத எத்தனையோ காரியங்கள் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சபைகள் அல்லது வேதங்கள், பிரசங்கங்கள் மனுஷருடைய மாமிசத்துக்கு அடுத்த பாவங்களையே சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய நிலைகள், ஆவிக்குரிய பாவங்கள் மறைக்கப்பட்ட நிலையில இருக்கு. ஆமென். வெளியரங்கமா சொல்றோம், அந்த சிஸ்டர் இந்த உடுப்பு போடுறா, அந்த பிரதர் இப்படி தலையெழுத்துட்டு வந்திருக்கிறார், அல்லது அவர் நடக்கிறது போல, இருக்கிறது போல, பார்க்கிறது போல, எல்லாவற்றிலும் பாவம் நிறைந்த காரியங்கள் வெளியரங்கமாய் தெரிகிறது. But God is not interested what you have outside. God is interested what you have inside. Hallelujah. ஏனென்றால் ஜெயிக்கிற ஜெயம் உனக்குள்ளே தான் இருக்கிறது. ஒரு வெடிகுண்டை நீங்க பார்த்தால் வெடிகுண்டிலே இருக்கிற வெளிப்புறத்திலே ஒரு வல்லமையும் இல்லை சகோதரர்களே. அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெடிக்கக்கூடிய அந்த வெடிமருந்திலே தான் வல்லமை இருக்கிறது. Hallelujah. What you have inside, it's going to explode one day. சில நேரம் பாப்பா, ஒரு சிஸ்டர் அவருடைய உடுப்புல சில நேரம் பிழை இருக்கலாம், அவர் நடக்கிறதுல பிழை இருக்கலாம். இன்னொரு தம்பி அல்லது தங்கச்சி ஒருவர் அல்லது வளர்ந்தவர் பார்க்கிற பார்வையில பிழை இருக்கலாம். விபச்சாரக்காரனை போல இருக்காது நாங்க சொல்லி சில வேளையில நாங்கள் நியாயம் தீர்த்து விடலாம். ஆனால் இயேசு சொன்னார் தெரியுமா, வெளிப்புறத்திலோ நீங்க so polished like nothing, வெளியிலே பூசப்பட்டு பூக்கள் வைக்கப்பட்டு அழகாக காட்சி அளிக்கிற கல்லறைகளை போல இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கு? இயேசு சொன்னார், எங்களுக்கு இல்ல, அவர் சொன்ன நேரம் தான். ஹல்லேலூயா. மாயக்காரரே, பரிசேயரே, உள்ளுக்குள்ளதான் எலும்புகளும் பிண நாற்றமும் இருக்கு. Maybe we put clothes in the right way. சில வேளை நான் உடுக்கிறது நல்லதா இருக்கலாம், என்னுடைய மேக்கப் அழகாக இருக்கலாம், என்னை காட்டிக் கொள்ளுகிற விதம், நான் நடக்கிற மாதிரி பதுமையா இருக்கலாம். ஆனால் என்னுடைய இருதயத்துக்குள்ள நிரம்ப அலங்கோலம் இருந்து கொண்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. Don't give the importance of what you are seeing outside. You go and examine yourself inside. What I am having inside. என்னுடைய ஆவியில வெளியரங்கமாய் தொழுது கொள்ளுகிறதுல, வெளியரங்கமாய் ஒரு நிலையில இருக்கிறதுல, வெளியரங்கமாய் ஒரு கதாபாத்திரத்தை பெற்றுக் கொள்கிறதுல, உள்ளரங்கமாய் நான் அதற்கு தகுதி உள்ளவனா என்றதை கர்த்தர் சோதித்து பார்க்கும்படி கேட்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற காரியத்தை எதனாலும் மாற்ற முடியாது சகோதரனே. இயேசுவுடைய ரத்தம் ஒன்றே அதை மாற்றக்கூடியதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே பாத்திரத்துக்கு உள்ளே கழுவும். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு தெரியுமா, நீங்க எல்லாம் பாத்திரத்தை அழகா கழுவி வெளியில பளபளன்னு வைக்கிறீங்க. நான் பைபிள் ஸ்டடியில சொன்னேன் இல்லையா, எங்க ஆபீஸ்ல போய் பாருங்க, கப்பை பார்க்கணும் எல்லாம் அழகான கப்பல் மேசையில் இருக்கு. என்ன தீவார் மீன், தேவ மீன் யாட்டை, என்ன தோ அதன் பெஸ்ட் பப்பா, பெஸ்ட் மம்மா எல்லாம் போட்டு பிரிண்ட் அடிச்சு வடிவா மேசைகள்ல இருக்கும். சும்மா போற நேரம் உள்ளுக்குள்ள டிவா இருக்கு. அந்த பப்பா எப்படி இருப்பா, அந்த மம்மா, அந்த யாட்டை, அந்த ரோசா பூ எல்லாம் உள்ளுக்குள்ள வருவது மாச கணக்கில் கழுவி வைக்க மாட்டாங்க. கோப்பை வச்சு குடிச்சு 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 பாத்துருக்கீங்களா? அது சில நேரம் நீங்க பிரஷ் போட்டு கழுவினாலும் போகாது. அது என்னன்னா அந்த கோப்பையினுடைய சாரம் செரமிக்குள்ள இருக்கு. It goes inside the ceramic. Hallelujah. கழுவி பாருங்க, சில கப்பல் எடுத்து கழுவி பாருங்க, போகாது சொல்றேன். நான் போக வைக்கிறேன் கர்த்தருடைய ரத்தம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும், சகல சுபாவங்களையும், சகல நிலைமைகளையும் மாற்றி சுத்திகரிக்க இன்றும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா.
சகோதரர்களே, என் உள்ளான நினைவுகள், என்னுடைய உள்ளான நோக்கங்கள், என்னுடைய உள்ளான மோட்டிவ்கள், என்னுடைய நடத்தைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் அவர்தான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆஸ்தியுள்ள அந்தஸ்துள்ள ஒரு நிலையில இருக்கிறவர்கள் அங்கே தாயோடு வந்தார்கள். நீ எந்த படிப்பு படித்திருக்கிறாய், எந்த பட்டம் பெற்றிருக்கிறாய், எந்த ஸ்தானத்திலே சமூகத்திலே இருக்கிறாய் என்றல்ல, உன் உள்ளான மனுஷன் கழுவப்பட வேண்டுமானால் என் இயேசுவிடத்திலே தான் வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 2 மகனை கூட்டிட்டு அவள் இயேசுவினிடத்திலே வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. She came to Jesus. அவள் இயேசுவிடத்திலே வந்தாள் சகோதரரே. இயேசுவிடத்திலே வருகிறவர்களை அவர் ஒருபோதும் தள்ளுகிறது இல்லை. இன்னைக்கு அநேகர் they are fighting with their nature, they are fighting with their character. அநேகர் தங்களுடைய சுபாவங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய பழக்கங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய தன்மைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற போராட்டத்தை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் தனக்குள்ளே போராடுகிற போராட்டம் பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ எதிரி அறிந்து கொள். You know your enemy. The enemy is enemy. ஹல்லேலூயா. நீ ஏன் போராட்டம் நடந்தது? எந்த சுபாவம் தான் எனக்கு பிரச்சனை தெரியுமா? என்னுடைய பழக்க வழக்கங்கள் தான் எனக்கு எதிரி தெரியுமா? பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதங்களை தான் சொல்றேன். உனக்கு எதிராக, உன்னுடைய வளர்ச்சிக்கு எதிராக, உன்னுடைய மகிமைக்கு எதிராக, உன்னுடைய வல்லமைக்கு எதிராக உனக்குள்ளே இருக்கிற the enemy is enemy. ஹல்லேலூயா. அந்த enemy எனக்குள்ளதான் இருந்து கொண்டிருக்கிறான். அவனை அறியும் வரைக்கும், அவனை புரிந்து கொள்ளும் வரைக்கும், என்னுடைய நிலை என்ன என்பதையும், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறது என்ன என்பதையும், தேவன் எப்படிப்பட்டவர் என்றதையும், அவர் முடிவிலே எனக்கு என்ன செய்ய போகிறார் என்றதையும் நான் காண முடியாதபடிக்கு என் எதிரி என் சுபாவத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. He is working with my characters. We are using so many time, so many hours, so many days, so many months to understand somebody, but still you don't understand. I have talked to people. They say that எனக்கு விருப்பம் இல்லை பாஸ்டர், நான் இப்படி கதைச்சு இப்படி எல்லாம் நடக்க விருப்பம் இல்லை, திடீர்னு நடந்துருது. Why? திடீர்னு நடக்குது. எனக்கு தெரியல. எனக்கு என்ன தெரிய முதல் என்னண்டு போய் நான் என்ன மனைவியை தெரிஞ்சு கொள்றது. If you can't convince yourself to love yourself, how can you convince somebody to love you? உன்னை அன்பு செய்வதற்கு உன்னாலேயே முயற்சி பண்ணி முடியாவிட்டால் இன்னொருவரை அன்பு செய்ய வைக்கிறது எப்படி? உன்னை நீ உற்சாகப்படுத்த முடியாவிட்டால் இன்னொருவர் எப்படி உன்னை உற்சாகப்படுத்த முடியும்? If you can't encourage yourself, if you are not appreciate yourself, if you can't do that, who can do that to you? Who is going to do that? உன்னுடைய நிலையிலே, உன்னுடைய பாத்திரத்திலே நீ திருப்தியாயிராவிட்டால் உன்னை திருப்திப்படுத்துகிறது யார்? இன்னைக்கு அநேகர் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. எனக்கு ஒரு செய்தி வரும், எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வரும், எனக்கு ஒரு அழைப்பு வரும், நான் ஜன்னலை திறந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன், இதனாலே போகிற ராஜா என்னை சந்திக்கட்டும் என்று என்னுடைய கைக்குட்டைகளை வீசிக்கொண்டு 10 வருஷமாய் 20 வருஷமாய் சிலவரை நாங்கள் நின்று கொண்டிருக்கலாம். Nobody will come because you have already met the King of Kings. Hallelujah. உன தலையை வெளியில போட்டு பார்த்து கொண்டிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அநேகர் பார்த்துட்டு இருக்காங்க. போய் ஜெபிக்கிறது, இந்த பாஸ்டர் வந்தா ஏதே ஆகிலும் சொல்லுவாரா, இந்த பாஸ்டர் மூலமாய் கர்த்தர் என்னோடு பேசுவாரா? பிழையில சகோதரனே, பிழையில. But why don't you try that? Why? ஏன் உனக்குள்ள தெரியல? Why you are trying a shortcut? Because you are a manipulator. நீங்க யாரையும் வசப்படுத்துகிற அல்லது வசப்படுத்த நினைக்கிறவர் தான் குறுக்கு வழியை பயன்படுத்துறோம். யாராவது வந்து சொன்னா, எனக்கு அந்த பாஸ்டர் சொன்னார், எனக்கு தம்பி வந்திருந்தாங்க, கொழும்புல இருந்து வந்த பாஸ்டர்
ஜபிக்கிற போது சொன்னார், நீதான் உனக்கு எல்லாம் தந்திருக்கு, எல்லாவற்றையும் நடத்துறார். உண்மை, பாஸ்டர் பொய்யும் சொல்ல மாட்டேன், உண்மை உண்மை. ஆனா அந்த காரியம் நடக்கிறதுக்கு இன்னைக்கு நீ வைத்திருக்கிற பாத்திரம் சரியா? அல்லேலூயா. இந்த பாத்திரத்துல யோசிச்சு பாருங்க, அழுக்கான பாத்திரத்துல பாலை ஊத்துறாங்க, தூசி இருக்கிற பாத்திரத்துல பாலை ஊத்துறாங்க. நீ இன்னைக்கு சின்ன தூசி இருக்கிற பாத்திரமாயிருப்பாய், இன்னைக்கு சின்ன கழுவப்படாத பாத்திரமாயிருப்பாய். கர்த்தர் பாலை வச்சுட்டு தான் இருக்கிறார், ஊத்தத்தான் விருப்பம், ஆனா அதை ஊத்தியாக்க அவருக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அபிஷேகம் பண்ண விருப்பம், ஆனால் அந்த நிலையை அசுத்தமாக்க கர்த்தருக்கு விருப்பம். So you have to cleanse yourself. நீ கழுவப்படு, உன்னை நிலைமை அறிந்து இயேசுவை கேளு. இந்த தாய் வந்தால் வந்து பணிந்து கொண்டால், என்னத்துக்காக பணிந்து கொண்டால்? குறுக்கு வழியில போறாங்க தான் பணிந்து கொள்ள பார்க்கிறது. She worshiped God with the wrong reason. She did the right thing. இயேசுவை நீ தொழுது கொள்கிற போது, உண்மையாய் அவரை தேடுகிற போது, அவர் உனக்கு வெளிப்படுவார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறார். ஒரு காலத்திலே உண்மையான இருதயத்தோடு, ஆர்வத்தோடு, விருப்பத்தோடு தேவனுடைய பாதத்துக்கு போகிற போதெல்லாம் நீ அந்த பிரசன்னத்தை உணர்ந்திருப்பாய். இன்னைக்கு பிள்ளை சொன்னாங்க, புதிய அனுபவம். அந்த அனுபவம் எத்தனை தடவை எங்களுக்கு வந்தது? அது எப்ப வந்தது? நான் உண்மையாய் கர்த்தரை தேடுகிற போது. உண்மையாய் தேடுகிறவர்கள் அவர்கள் என்னை கண்டடைவார்கள், அவருடைய பிரசன்னம் கண்டடையும். அது மாற்றும் சகோதரனே. எந்த காரியமா இருந்தாலும் அது மாற்றுகிறதா இருக்கிறது, அது மாற்றும். கர்த்தரிடத்திலே வந்தா மாறும். அவள் கர்த்தரிடத்திலே வந்தால், கர்த்தரை பணிந்து கொண்டால், கர்த்தரை அவள் தொழுது கொண்டால் நல்ல காரியம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் தொழுது கொண்டால்? ஏன் இயேசுவை பணிந்து கொண்டால்? இயேசுவை ஏன் பணிந்து கொண்டால்? இயேசு பணிந்து கேட்டால் என்ன தெரியுமா? 2 பிள்ளை இருக்கு. உங்க தகப்பனுடைய காரியங்களை பார்த்து நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்த பிள்ளைகள், சமூகத்திலே நல்ல தொழில் செய்து, நல்ல வியாபாரம் பண்ணி, உயர்வான நிலையிலே தகுதியான பேரோடு இருந்த 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அங்க வேதம் சொல்லுகிறது, 4ஆம் அதிகாரம் 19வது 21வது 22வது 23வது வசனத்தை சொல்லுகிறது, அவன் யோவானும் யாக்கோபும் செபதேயு ஆகிய தன் தகப்பனையும் விட்டு வந்தார்கள். இவங்க விட்டு வந்துட்டாங்க. But they need the status now. What the status? One is going to sit on your right and one is going to sit on your left. That is my wish. Hallelujah. இன்னைக்கு நமக்கு விருப்பங்கள் இருக்கிற சகோதரனே, விருப்பம் பிழையில்லை. விருப்பத்தை நிலைநாட்ட என்னுடைய நிலைமையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு அங்கே சொல்லுகிறார். அந்த மனுஷன் வந்து என்ன கேட்கிறார்? பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால், அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொன்னார் ஆண்டவர்? இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில். இயேசு சொன்னா என்ன தெரியுமா? தாயே, என்ன தொழுது கொண்டது நல்லது, என்ன வர்ஷிப் பண்ணது நல்லது, என்ன பிரைஸ் பண்ணது நல்லது. ஆனா you don't know what you are asking. உனக்கு தெரியாது நீ என்னத்தை கேட்கிறாய் என்று. நீ வெளியரங்கமாய் பார்த்து வெளியரங்கமான நிலையை கண்டு நீ கேட்கிறாய். ஆனபடியால் நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறுகிற ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் உங்களால் கூடுமோ என்று கேட்டார். அதனால் கூடும். Hallelujah. Hallelujah. I will just go a little bit deeper and show you they couldn't. சொன்ன தெரியுமா? எந்த பாத்திரத்துல
நீ குடிக்க முடியாது தம்பி, உன்னுடைய பிள்ளைகள் குடிக்க முடியாது. என்ன ஞானஸ்தானத்தை நான் பெற்ற ஞானஸ்தானம், நான் பெறப்போகிற காரியங்கள் அது நீ அனுபவிக்க முடியாது. வாங்க என்ன சொன்னாங்க, என்ன ஆண்டவரே, அந்த களிமண் பாத்திரத்துல தானே நீர் எங்களுக்கு ரசம் தருகிற நீர், இந்த கிளாஸ்ல தண்ணி குடிக்க என்ன பிரச்சனை? What's the problem with drinking with this cup? அப்படிதான் யோசிச்சோம். இன்னைக்கு அநேகர் நாங்க சொல்றதுல எங்களோட வெளியான காரியங்களை பாத்திரத்தை பார்த்துட்டு நினைக்கிற பாத்திரம் வந்து God is not talking about this பாத்திரம். Hallelujah. கர்த்தர் என்ன பாத்திரம் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் அவர் என்ன பாத்திரத்தை பேசுகிறார்? 26-27 வாசிங்க. 26-27. பின்பு அவர் அவருடைய பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. கர்த்தர் நான் பருகிற பாத்திரம் என்ன தெரியுமா? அது பாடுகள் சகோதரர்களே, அது ரத்தம் சிந்துதல். இரவிரவாக சவுக்கினாலே அடிக்கப்பட்டு பகல் பகலாய் தெருவாய் அலைய பண்ணி தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு காரி உமந்து ஏளனம் பண்ணி வேதனையோடு இருக்கிற ரத்தத்தின் பாத்திரத்தை சொல்றார். ஹல்லேலூயா. யோவான் சொன்னா என்ன தெரியுமா? இந்த பாத்திரத்துல நான் குடிக்கணும்னு சொன்னான். வேதம் சொல்லுகிறது, இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சேஷன் தன்னுடைய அங்கியையும் கலட்டி விட்டு எஸ்தமனே தோட்டத்திலே ஓடினான். He couldn't drink that in that cup. இயேசு குடிச்ச பாத்திரத்துல அவனால குடிக்க முடியாது. இயேசு அவனுக்கு சொன்னார். ஆனா அவன் நினைச்சா என்ன தெரியுமா? இயேசு நடக்கிற மாதிரி நான் நடக்கலாம், இயேசு ஆசீர்வதிக்கிற மாதிரி ஆசீர்வதிக்கலாம், இயேசு அற்புதம் செய்கிற மாதிரி நான் செய்யலாம். அதுதான் கூடுமானவரே, கூடும். உனக்கு கூடாது. அந்த ஒரு ஆராதனை இயேசு அடிபட தொடங்கும் முதலே துண்டக்கானம் துணியக்கானம் என்று ஓடிவிட்டான். இன்னைக்கு அநேகருடைய நிலை தான் சொல்றேன். So many of you, so many of us, அநேகமானவர்கள் நாங்க வழியால பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே உங்க போல என்ன மாற்று, நீ செய்ததை நான் செய்யறேன். வெளியில நீங்க பார்க்கிற காரியம் எத்தனையோ வருஷத்தினுடைய தியாகம் சகோதரர். வெளியில நீங்க காண்கிற காட்சிகள், வெளியில காண்கிற அற்புதம், வெளியில கேட்கிற பிரசங்கம், எத்தனையோ பேருடைய எத்தனையோ நாள் உபவாசமும் வேதனையும் துக்கமும் அழுகையும் அவமானமும். நான் பார்த்துட்டு நினைக்கிறேன் தெரியுமா, இவன மாதிரி வந்துடும், அவன மாதிரி நான் நடக்கிறேன். அந்த சொல்ல இந்த பாத்திரத்தை பானம் பண்ணக்கூடாது மாதிரி. அதுக்கு பிறகு சொல்ற சில நேரம் நீங்க பானம் பண்ணலாம். இயேசு போயிட்டு வந்த பிறகு இரத்த சாட்சிகளாய் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்ன நான் பிறகு ஞானஸ்நானத்தை உன்னால பெற முடியுமா? இவன் யோவான் நின்று கொண்டிருந்தவன், யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கிற போது இதை பார்த்திருப்பான். எப்படி இயேசு ஞானஸ்நானம் எடுத்தவர் யோர்தானுக்குள்ளே இறங்கினார், யோவான் ஸ்நானகன் பிடித்தான், அமர்த்தினார், பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார், பிதா பேசினார். இதுதானே இயேசு எடுத்த ஞானஸ்நானம். இயேசு அந்த ஞானஸ்நானத்துல நீங்க போய் பின்னால பாத்தீங்கன்னா ரோமர்ல எழுதப்பட்டு இருக்கிற மரணத்துக்கு ஒப்பான ஞானஸ்நானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்றார், எந்த ஞானஸ்நானம் மாதிரி நீ எடுக்க முடியுமா? உன்னை ஒப்பு கொடுத்து மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஞானஸ்நானம் உன்னால் எடுக்கணுமா மகனே? உன்னால் எடுக்க முடியுமா மகளே? அப்படியானால் பிதா வைத்திருக்கிறதை உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் பிதாவினுடைய வலது வாரிசத்திலே நான் மகிமைப்பட்டு போயிருக்கிறேன். ஏன்? நான் ஒரு பாத்திரத்துல, என்னுடைய பாத்திரம் ப்ளீடிங் கப், ரத்தம் கசிந்த பாத்திரம், வேதனை நிறைந்த பாத்திரம், அவமானப்படுகிற பாத்திரம்.
அவமதிக்கப்படுகிற பாத்திரம், துப்பப்படுகிற பாத்திரம், அந்த பாத்திரத்துல குடிக்க கூடுமா? நாங்க எங்களுடைய பாத்திரத்தை புரிந்து கொள்ளணும் சொல்றாங்க. என்னுடைய நிலையை நான் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய அழைப்பை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அழைத்திருக்கிற அழைப்புக்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பாத்திரத்திலே அவர் பானம் பண்ணினார். அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணினார். அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணி வேதனையோடு கதறுகிறார். மத்தேயு 26:42 அவர் பிதாவின் இடத்துல என்ன தெரியுமா சொல்றார்? நீர் எனக்கு ஆயத்தப்படுத்துகிற பாத்திரம் எப்படி இருக்கிறது, ஆனா நான் அதை பருகுகிறேன். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகி உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடந்தது என்று ஜெபம் பண்ணினார். அந்த பாத்திரத்துல அந்த பாத்திரத்தை நான் அக்செப்ட் பண்ண ஒழிய என்னுடைய ரோல் மாறாது, என்னுடைய கதாபாத்திரம் மாறாது. இது குடிக்கிற பாத்திரம் அல்ல சகோதரர்களே, இது கதாபாத்திரம். இது ரோல். இந்த ரோல் என்னை விட்டு போகாது. நான் அதை சகிக்கும் வரைக்கும், நீ சகிக்கும் வரைக்கும், தியாகம் பண்ணும் வரைக்கும், காரியங்கள் செய்யும் வரைக்கும், இயேசுவினுடைய வலது பக்கத்திலோ இடது பக்கத்திலோ ஏதாவது ஒரு ஸ்தானத்திலே நான் வந்திருக்கிறதை நான் நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. தாயார் வணங்கினார். என்ன தெரியுமா கேட்டார்? Give them a position. Give them a position. God said, the position it's come up from above. நம்முடைய நிலைமையில அங்கிருந்து வாழ்வு இயேசு என்று தெரியுமா சொன்னாங்க? தாய்க்கு சொல்லுங்க, வாசிங்க. நீங்க குடிச்சா கூட, நீங்க ஏற்றுக்கொண்டா கூட, இயேசுவை போல ரத்தம் சிந்தினா கூட, மரித்து உயிர்த்தா கூட சொன்னா, ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். ஒருவனாய் குமாரன் எடுத்துக் கொள்ளாவிட்டார் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழுக்கிற போது உன்னுடைய பாத்திரம் உனக்கு புரிய வேண்டாம். உடைய பாத்திரத்துக்கு மேலாக அவங்க என்னத்தை கேட்டாங்க தெரியுமா? தாங்க கூடாதுக்கு மேலாக ஒரு காரியத்தை, ஒரு ஸ்தானத்தை கேட்கிறாங்க. அவங்களால செய்ய முடியாத காரியத்தை கேட்கிறாங்க. அந்த பாத்திரத்துல குடிக்க கூடும், பாசம் நடக்கிற மாதிரி நடக்கலாம். அது தெரியுமா? எத்தனை அவமானம் வரும், நினைப்பியா? எத்தனை அவமதிக்கிற வார்த்தைகள் வரும். அதோடு கூட ஆசீர்வதித்து கொடுக்க முடியுமா? வேதனை வரும், முடியுமா? முடிஞ்சா கர்த்தர் ஹல்லேலூயா அதை தருவா, அதை தருவா. இயேசு செய்து முடித்த போது வேதம் சொல்கிறது, அவர் இன்றைக்கும் ஆட்டுக்குட்டியானவராக பிதாவினுடைய வலது பார்சத்திலே இருந்து பாடுபடுகிறவர்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்காக உனக்காக பரிந்து பேசுகிற தேவன் உண்டு. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவருக்கு முன்னாலே எனக்கு என்ன ஸ்தானம் என்றதுல நேரம் செலவழிக்க வேண்டாம். We need a makeup inside. Hallelujah. We need a makeover. சொல்லுவோமா? என் இருதயத்தை சரிப்படுத்தும் ஆண்டவரே, என் ஆவியை ஆத்துமாவை சரிப்படுத்தும் கர்த்தாவே. சொல்லுங்க, என்னுடைய இருதயத்தை சரிப்படுத்தும் ஆண்டவரே, என் இருதயத்தை சரிப்படுத்தும் அப்பா. நீர் எனக்காய் வைத்திருக்கிற பாத்திரமும் தகுதியும் உம்மாலே வெளிப்படுத்தக்கிறாய். என் இருதயத்தை சரிப்படுத்து. ஹல்லேலூயா. மற்றவங்க நினைப்பாங்க டை கட்டுறதுனாலயோ, கோட்டு போடுறதுனாலயோ, மேக்கப் அடிக்கிறதுனாலயோ, இன்னொரு ஸ்டைல்ல போனா நான் விரும்பப்படுவேன் என்றதையோ நேரம் செலவழிக்காம உள்ளான மனுஷனிலே ஒரு அலங்காரம் செய்யறாங்க கேட்போம். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன், உள்ளானதுதான் முக்கியம் சகோதரர், வெளியானதல்ல. வெளியில எப்படி போட்டு வராங்க? உண்மையாகவே தேவனிடத்தில் வரக்குள்ள நேர்த்தியாத்தான் வர வேண்டும், பரிசுத்தமா தான் காட்சி அளிக்கணும். ஆனா உள்ள இல்லாம வெளியே இருக்கிறது வீண்.
ஏனென்றா there are so many bumps, looks like a car. There were so many bumps, dynamite look like a van. சரிமா, நம்ம அரசாங்க கட்டடத்துக்கு முன்னதாக the headquarters of the government explore பண்ணது என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணது? அவன் பெரிய பெட்டியில கொண்டு போய் கவால குறி அடிச்சு டேஞ்சர் போட்டு அடிச்சது. சொல்லுங்க எனக்கு, டேஞ்சர் போட்டு அடிச்சது. ஹல்லேலூயா. அமெரிக்காவில் இருந்த இரட்டை கட்டிடங்கள்ல போய் பெரிய குண்டை வைத்திருக்கிறோம் என்று குண்டா வடிச்சது. குண்டு வடிக்கல, ரெண்டு அழகான பிளேன் போய் மோதினது. ஹல்லேலூயா. அவன் சொல்றான் என்ன தெரியுமா? பிளேன் மோதி அந்த கட்டடம் முடியாது, அந்த பிளேன் முழுவதும் ஃபுல்லாக பென்சின் நிரப்பப்பட்டிருந்தபடினால் அதுல இருந்த எரிபொருள் வெடிச்சதுனால்தான் அந்த கட்டடம் இடிந்து போனதுன்னு சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள இருக்கிறது, வெளியில பார்க்கக்குள்ள டிரான்ஸ் ஏர் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், அங்க வெடிச்சது எத்தனை ஆயிரம் ஜனங்களுடைய உயிர். எனக்குள்ள இருக்கிறதா வெடிக்கிறது சொல்லுங்க. எனக்குள்ள சேர்த்து 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 வச்சால் ஒரு நாளைக்கு வெடிக்கும். ஹல்லேலூயா. வெடிக்காத வெடிக்கு என்னுடைய உள்ளான மனுஷனை, என் உள்ளான மனுஷியை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்த ஆவியை, ஆத்துமாவை தேவன் பரிசுத்தப்படுத்த கிருபையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுடைய ரத்தம் வீணாய் சிந்தப்படவில்லை. ஒவ்வொரு துளியும் சகோதரர்களே, ஒவ்வொரு எங்களுடைய பாவங்களை கழுவும்படியாய், எங்களை மகிமையிலே கொண்டு வரும்படியாய், என்னையும் உன்னையும் வல்லமையாய் நடத்தும்படியாய் சிந்தப்பட்டிருக்கிற கல்வாரியின் ரத்தம் அதனை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. No psychiatry will do that. போய் காய்ச்சி பாருங்க. ஒரு சைக்காட்ரியால ஒரு காரியத்தை விடுதலை பண்ண புத்தகம்னா நான் போய் சைக்காலஜி படிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனை உள்ளே பார்க்கிற ஆவியானவர் ஒருவரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. உனக்கு தெரிய வைக்கிறதுக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்னார், மாயக்காரரை பரிசேயரை கழுவிக்கொண்டே இருக்கிறோம், வெளியில இருக்கிற காரியத்துக்கு ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். we have to pray for so many things. Something is happening outside. கர்த்தாவே, இது நடக்க வேண்டும், அது செய்ய வேண்டும், இவர் இப்படி ஆக வேண்டும், அப்படி ஆக வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ள நடக்க வேண்டியது, என்னுடைய பாத்திரம் பளபளப்பா இருந்தால் உம்முடைய ஆவியானவர் தங்குவாரே. ஹல்லேலூயா. என்னுடைய பாத்திரத்தை கழுவுகிற ரத்தத்தை என்னுடைய அனுப்ப, என்னுடைய பாத்திரத்தை கழுவி சுத்தப்படுத்துகிறேன். உள்ளுக்குள்ள சொல்லுங்க. You use time checking yourself. நேரத்தை செலவழிங்க, தேவனுடைய வேதத்தோடு செலவழிங்க. அறிய பாருங்க, நான் யார், எப்படி இருக்கிறேன், என்ன செய்கிறேன், எனக்கு என்ன நடக்க போகிறது. Hallelujah. What is going to come? What is going to happen to me? என்ன நடக்க போகுது? முடிவுகளை பார்த்து, உங்களுக்கு முன் நடக்கிறவர்களுடைய முடிவுகளை பார்த்து, உங்களை வழி நடத்தவருடைய முடிவுகளை பார்த்துதான் பின்தொடருங்க சொல்லி. பவுலுடைய முடிவு, பவுலுடைய முடிவு வழியரங்காம பாத்தீங்கன்னா தலை உருண்டது சகோதரர்களே. பேதுருடைய முடிவை பாத்தீங்கன்னா சிலுவையிலே தலைகளாக அடிக்கப்பட்டார். சேவனுடைய முடிவை பார்த்தீங்கன்னா இயேசு வலதுபுறத்திலே பாரிசத்திலே இருக்கிற காட்சியோடு கல்லறைந்து கொல்லப்பட்டார். முடிவு ஆனாலும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. You need a position which you can tolerate. உனக்குரிய பாத்திரம் நீ தாங்குகிற பாத்திரமாய். அப்ப சொன்னா, இந்த பாத்திரத்தை நீ குடிக்க முடியாதுமா. இயேசு சொன்னது உண்மையா இல்லையா? யோவானை பார்த்து சொன்னாரு, யோவான் ஓடி போனான், ஒரு அடி பண்றதுக்கு பயத்தில் ஓடி போனான். இயேசு என்னுடைய தலைவன், அந்த மார்பு தான் எனக்கு. இயேசு இடத்துல வாங்க. நான் சொல்றேன், இயேசு யார் தெரியுமா? இயேசு யார் தெரியுமா? நீ அறிந்திருக்கிற மேரியுடைய புதல்வர் தான். ஆனால் அவர் ஈசாயின் வழியிலே வந்த தாவீதினுடைய சந்ததியிலே வெளிப்பட்ட அந்த மரம் அது. ஹல்லேலூயா.
அதுதான் என் கோட்டை, அதுதான் என் அடைக்கலம், அவர்தான் என் நேசர், அவர்தான் என் சந்தோஷம், அவர்தான் என் வாழ்க்கை. என் கரங்களை பிடித்து நடக்கிற இயேசு, கண்ணீர் விடுகிற போது என் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், அவர் தாவீதின் குமாரன். உன் பாடுகளுக்காக, உன் வியாதிகளுக்காக தன்னுடைய தழும்புகளை எடுத்துக்கொண்டவர் அவர்தான் இயேசு. இன்றைக்கு உன்னுடைய பாவங்களை கழுவுகிறவரும் உன்னை மகிமைப்படுத்துகிறவருமாய் சமூகத்திலே வீற்றிருக்கிறவர் இயேசு. அவர் ஹல்லேலூயா, அவர்தான் இயேசு. இயேசுவை பற்றி கேட்டீங்கன்னா சொல்லிக்கொண்டே போவேன். இயேசுவை பற்றி கேட்டீங்கன்னா சொல்லிக்கொண்டே போவேன். ஒவ்வொரு ஸ்தானத்திலும் அவர் நம்மை சந்திக்கிறவராக. நீ கண்ணீர் விடு, உன்னுடைய கண்ணீரை துடைப்பா. ஹல்லேலூயா, வேதனையோடு போய் அமர்ந்திருந்து பாரு, உன்னை மார்பிலே சேர்த்துக் கொள்ளுவா. அதுதான் என்னை மார்போடு சேர்க்கிற மார்பு, அது இயேசுவினுடைய மார்பு. வியாதி நேரத்தில், அழுகிற வேளையில, துக்கப்படுகிற வேளையில கரங்களை வைத்து உன்னை சுகப்படுத்துகிற அற்புத கரங்களை உடைய தேவன். அவர் சொல்றார், அதுக்கு you come to me with a good reason. பிள்ளையான நோக்கத்தோட அநேக சகோதரர்கள் manipulator. எனக்கு உண்மையாகவே எக்ஸாக்ட் வேர்ட் தெரியாத தமிழ். வசப்படுத்தி நடத்துகிறவர், வசப்படுத்துகிற ஒரு ஆவி. எச்சரிக்கையாக நீங்க கவனிச்சு கொண்டு வருவீங்கன்னா ஒவ்வொரு பிரசங்கத்துல தேவ ஆவியானவர் ஒவ்வொரு ஆவியை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினேலாளுடைய ஆவியை குறித்து பேசினாராக. ஆமென், ஆமென். உன்னை மயக்கி உன் வல்லமையை புரிந்து கொள்கிற ஆவி. You be aware of, you be careful of it. Yeah. நீ கவனமா இருக்க. மடியில போட்டு ஆராட்டி ஓராட்டி அப்படியே உன்னை வல்லமை. ஹல்லேலூயா. உன்னுடைய தேவை இருக்கா? நீ இயேசுக்கு வா, இயேசுக்கு சொல்லு. உன்னுடைய தேவையை மனுஷர்கிட்ட சொல்ல. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் வந்தா இயேசுக்கு சொன்னா நல்லதுதான். மனுஷனுக்கு சொல்லி என்ன நடந்திருக்கு? வேதம் சொல்லுது, இருந்த அப்போஸ்தலர்கள் பொறாமை ஆயிட்டான். உனக்கு பசி என்று சொன்னா மனுஷர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆற்ற மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, உனக்கு முன்னால சாப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய தேவைய நீ கர்த்தருக்கு சொல்லு. ஆவிகள் கவனம் சகோதரனே. திலேலாளுடைய ஆவி மயக்கி அவருடைய வல்லமை, அவருடைய தரிசனத்தை கெடுத்தது. உன் தரிசனத்தை, உன் அழைப்பை கெடுக்கிற ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. யோசுவாவை பற்றி படித்தோம். யோசுவாவுடைய காரியத்திலே சுதந்தரிக்க விடாதபடிக்கு கர்த்தர் ஆணையிட்டதை நீ சுதந்தரித்து அதிலே மனமகிழாதபடிக்கு உன்னை தவிர்க்கிற ஆவிகள். ஹல்லேலூயா. இடைமறைக்கிற ஆவிகள் சகோதரர்களே. கர்த்தர் சொன்னாரு தெரியுமா? கால் வைக்கிற தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். If you sit, you don't rule. நீ எழுந்து செய், நான் உனக்கு தரேன். உன்னை கண்ணை திறந்து பாரு, தூங்கி கொண்டு இருக்காத. உன் கண் பார்க்கிற எல்லை முழுவதும் உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. காயினுடைய ஆவியை பற்றி படிச்சார். சகோதரனை கொலைவரியாய் இருக்கிற ஆவி, கொல்ல பண்ணுகிற ஆவி சகோதரனே. உன்னுடைய சந்தோஷத்தை கொள்ளுகிறது, உங்களுடைய சமாதானத்தை கொள்ளுகிறது, நம்முடைய ஐக்கியத்தை கொள்ளுகிறது, நம்முடைய அன்பை கொள்ளுகிறது, தேவனுடைய வல்லமையை கொள்ளுகிறது. கொல்லுகிற ஆவி. எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் சொல்றார், வசப்படுத்துகிற ஆவிகளுக்கு எச்சரிக்கை. ஹல்லேலூயா. வசப்படுத்தி நிலை மாற்றுகிற ஆவிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அந்த மனுஷி இயேசுவை பணிந்து கொண்டா. Why she worship? Because something should happen in her life. அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகுதி வேண்டும், ஒரு தரம் வேண்டும், ஒரு நிலைமை வேண்டும். அதற்காக அவள் வேண்டினா. manipulate பண்றது. There are some people, if you don't give that, they will go away. அவங்களுக்கு அவங்க வேண்டுகிறத, அவங்க துதிக்கிற போது அவரோட துதியை ஏற்றுக்கொண்டு கேட்டதை கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரியா இருக்கு. இல்ல அது தேவன்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க யாரோ அவங்க யாரோ, அதுக்கப்புறம் உங்களோட பேர் பப்ளிக்ல வரும். ஹல்லேலூயா. வசப்படுத்துகிற ஆவிகள் சொல்ல, குறுக்கு வழியிலே தகுதிகளை தேடுகிற ஆவிகள். நீ
பாத்திரம் உன்னுடைய பாத்திரத்துக்கு பாத்திரமா இருந்தா உனக்கு மகிமை நிச்சயம். தேவன் அதை வச்சிருக்கிறார் சொல்ல. He has already planned. ஏனென்றால் நீ தேவனுடைய சிந்தையிலே உருவாக்கப்பட்டு விட்டார். நீ உருவாக்கப்பட்ட போது உனக்கு தேவன் வைத்திருக்கிற நிலைமை தகுதி அங்கே உருவாக்கப்பட்டு விட்டது. அதை எந்த மனுஷனாலும் எந்த சூழ்நிலையினாலும் எந்த ராஜாவாலும் நிறுத்த முடியாது. You go and ask somebody. Nobody can take you apart from what God has planned for you, planted for you. உனக்காக கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிறதையும் உனக்காக கர்த்தர் திட்டமிட்டு வைத்திருக்கிறதையும் ஒருவரும் பிடுங்க முடியாது. I am telling you from my experience. There are so many people, they try to disturb my position. கன காரியங்களை செய்ய பார்க்கறாங்க சொல்லுங்க. பேப்பர்ல போட்டு பார்க்கறான், டிவில போட்டு பார்க்கறான், ஜெயில போட்டு பார்க்கறான், என்ன இருந்து பேசிக் கொண்டிருக்கான், ஒரு 4 பேரை கூப்பிட்டு கேட்கறான். I don't care. Why? I'm telling you why. எதிர்த்து நில்லுங்க, ஓடி போவார். எதிர்த்து நில்லுங்க. உங்களுடைய பாத்திரத்துக்கு தேவன் வைத்திருக்கிறார். இயேசு சொல்லக்கூடிய சொன்னார், பிதா அவர்களுக்கு வைத்திருக்கிறதை அவர்களுக்கு கொடுப்பார். ஆமென். அதான் இயேசு வச்சிருக்கிறார். தேவனோட வச்சிருக்கிறார். நீ தேடாத குறுக்கு வழியில, குறுக்கு வழியில தேடாத. சில காலங்களுக்கு முன்னால இன்னொரு வந்தா உண்மையாகவே நான் யோசிச்சேன், தேவனுடைய காரியத்துக்கு தேவைதான். சிலர் வந்து அப்படிதான் நம்ம நினைக்கிறது. என்ன ஒரு நல்ல ஒரு மியூசிஷியன் நல்ல ப்ரொஃபஷன் வந்தா அடே ஆண்டவருக்கு துதிக்க இவன் எவ்வளவு பாதிக்கப்படும். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்தா இதை அதுக்கு செய்யலாமே, இதை செய்யலாமே. ஒரு காரியத்தை காணும் போது விஷனோட இருக்கிறார்கள், தளர்றது உண்மை. நான் செய்யறேன், ஆனா எனக்கு நீங்க இதெல்லாம் தரணும், நீங்க இதை தாங்க. என்னத்தை தாங்க? நான் இந்த சேர்ச்சுடைய புகழ பேரை நெட்ல போட்டு உலகம் முழுக்க கொண்டு வந்துருவன். ஆனா ராஜ் பிரதர்ட்ட இருக்கிற அந்த பாஸ்வேர்டை மட்டும் மாத்திட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜ் பிரதர்ட்ட இருக்கிற அந்த பாஸ்வேர்ட் மட்டும் எனக்கு தாங்க. எல்லாத்தையும் நான் செய்யறேன். என் பார்த்திருக்கிறீங்க பிரசங்கம் பண்ண நெட்டில வரும். டேப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெட்டை பார்த்து 6 வாரம் நெட்டை பார்த்து கர்த்தருடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். Hallelujah. We don't need any media because our mediator is Jesus. Hallelujah. எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர் இயேசு. எங்களுக்காய் பரிந்து பேசுகிறது ஊடகங்கள் அல்ல. ஊடகங்கள் விருப்பம் என்றால் உயர்த்தும், விருப்பம் இல்லாவிட்டால் உன்னை தாழ்த்தும். ஒரு ஊடகத்தால என்ன செய்யலாம், ஆனா என்னுடைய கர்த்தரால அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய அழைப்பை ஒருவராலும் மாற்ற முடியாது. ட்ரை பண்ணி பார்த்தா பாஸ்போர்ட் வரல. அப்பாண்டா, சித்தப்பாண்டா, மாமாண்டாங்க. துண்டக்கான துணியக்கான மேலங்கி இல்லாம கீழங்கி இல்லாம இருக்காங்க. பாத்திரம், உங்க பாத்திரம் என்னன்னு தெரியும். You don't worship me. They worship me. So many times we are worshiping to do something. We are pleasing people. Everybody do that. எங்களுக்கு ஒருவரத்துல ஒரு காரியம் தேவையா இருந்தா, ஏன் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கு. கண்ணோடத்துல ஒரு காரியம் பெற்றுக்கொள்ள வேணும்னா 2-3 நாளைக்கு அப்படியே அன்பான துணி வந்து கொண்டிருக்கும். என்னங்கோ வந்துட்டீங்களா, டீ பண்ணுமா, காபி பண்ணுமா, என்ன என்னத்துக்கு வீட்டை கொஞ்சம் என்ன டெலிபோன் வந்தது, வீட்டை கொஞ்சம் பிரச்சனை. அப்படிங்க டீ காபி என்ன சாப்பாடு மேச தண்ணி கழுவ எல்லாம் வரும். யூ பிரேஸ். ஒரு பிள்ளையும் இல்லை கணவனோட அன்பா இருக்கிற பிள்ளைய இல்லையா? சில பேர் இருக்கிறாங்க என்ன மனைவிட்டு அடிச்சடிச்சு கலைப்பாங்க, சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, இல்ல நாளைக்கு கொஞ்சம் அங்க போய் அது செய்யணும். பண்றது கணவன் மனைவி அன்பா தான் இருக்கு. ஆனா don't do that for the wrong reason. அன்பா இருந்தா ஒரே அன்பா இருக்கும். நீங்க அவங்கள துதிச்சா துதிச்சு கொண்டே இருங்க, துதிச்சு கொண்டே இருங்க. என்ன கணவன் நல்ல எல்லா நேரமும். Yeah, we get sometimes upset.
we are not agree with the discussion. எனக்கும் அவனுக்கும் இருக்கிற சம்பாஷணையிலே முடிவு வரவில்லை. ஆனாலும் அன்பா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். ஒரு காரியம் செய்வதற்கு வீட்டு அப்படி செய்யறோம்னா உடனே செய்வாங்க. I do experience so many times. These days, God is revealing that spirit. Amen. நான் எதிர்பார்த்தா என்ன அப்பா அந்த அம்மா அண்ணா பிடிச்சி தூக்குறேன் மாதிரி சின்ன கிளிகளுக்கு வரதான் செய்யும். ஏமா சின்ன ஒரு இழுப்பு நாங்க மனுஷன் தான் உண்மையாக்க. ஆனா அந்த இடம் கிடைக்கல, அந்த பொசிஷன் சரி வரல. இவரெல்லாம் பாஸ்டர் புறவரும் பேச்சு லக்கி இருந்து வரும், குரங்கு இருந்து வரும், நாய் இருந்து வரும். என்ன அது என்ன வந்துட்டு போட்டும் எந்த பாத்திரம் மாறாது. Hallelujah, hallelujah. My vision will never in Christ will be forsaken. இயேசுவுக்குள்ள எங்களுடைய தரிசனங்கள் மறக்கப்படாது. அது வழியில வைத்த தெரிகிற பட்டணம் போலதான். ஆமென். நடத்துகிறத கர்த்தர் நடத்தினா இருப்பா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிரைஸ் பண்றாங்கள பார்த்துக்கொள்ளுங்க. இழுக்கிற ஆவி என்ன சாப்பாட்டு கூப்பிட்டாங்க அவரும் எனக்கு தான் அவர் விட்டு சாப்பிட்டு அது சொல்லி கவனமா இருக்கிறத குறித்து சொல்றேன். அவர் அந்த சாப்பாடு முடியக்கூடாது சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பாஸ்டர் இப்படி ஒரு காரியம் வந்து இருக்கு, அதை அப்படி செய்தா இது எனக்கு தேவை, அது அப்படி. இட்ஸ் குட் தி காட்ஸ் வில். நான் யாரப்பா? உங்க கணவன் யாரு? உங்களோட வீட்டுக்கு கர்த்தர் உதவி செய்யணும்னு நினைச்சா உங்க கணவனை மாத்திரம். உங்க சகோதரத்துக்கு திருமணம் வைத்துக் கொடுக்க ஒரு காரியம் தேவைண்டா உங்க மனைவியை மாத்திரம். ஏண்டா கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Don't praise anybody. Don't praise God because you get something. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லிட்டேன். துதிக்கிறதுக்கு ஆராதனைக்கும் இருக்கிற வித்தியாசம் சகோதரனே. தேவன் ஆராதிக்கிற மனுஷனை நேசிக்கிறார். தேவன் ஆராதிக்கிறவர்களை விரும்புகிறார். ஆராதனையிலே நான் சந்தோஷமா இருக்கிறேன் சொல்றார். பணிந்து கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள், விருப்பமாய் சந்தோஷமாய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர் சொல்றார், நான் விருப்பமாய் இருக்கிறேன். ஆனா அவர் சொன்னார் என்ன தெரியுமா? சமாரிய பெண்ணிடத்துல என்ன தெரியுமா சொன்னார்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர் மத்தியில தேவன் வாசமாய் இருப்பார். அங்கே இல்ல, இங்கே இல்ல, இந்த சர்ச்சில இல்ல, அந்த சர்ச்சில இல்ல, அந்த பிரசங்கில இல்ல, இந்த பாஸ்டர் இடத்துல இல்ல. தேவன் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிற இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல நீ இருந்து கொள்ள, அந்த இடத்துல உன்னை மாற்றிக்கொள். ஹalleluya. துதிண்டா என்ன தெரியுமா சொல்லல? அதான் சொல்லுவாங்க சில நேரம் தமிழ்ல அழகா சொல்லுவாங்க, முகஸ்துதி இல்லை, முகஸ்துதின்னு சொல்லுவாங்க. துதி என்று சகோதரனே நமக்கு கிடைத்த காரியத்துக்கு நன்றி சொல்லுது. கர்த்தாவே நான் தெரிந்து கொண்டிருந்தேன், எனக்கு ஒரு வேலை கொடுத்து உமக்கு நன்றி. ஒரு துதி சகோதரனே. நான் அலைந்து இருந்தேன், விசா இல்லாது இருந்தேன், ஒரு தேசத்துல தங்க முடியவில்லை, தங்க வைத்தீர், நன்றி ஆண்டவரே. எனக்கு போட்டுக்கொள்ள சப்பாத்து தந்தீர், நன்றி ஆண்டவரே. கோட்டு போட்டு பழக்கமில்லை, கோட்டு தந்து ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னை நடத்துகிறீர், என்னை பேச வைக்கிறீர், உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரை துதிக்க வைக்கிறீர், ஜெபிக்க வைக்கிறீர், நன்றி. இதுதான் துதி. எல்லாம் தந்தீர், அதுக்கு நன்றி. Hallelujah. I want to teach you what is the worship. ஆராதனை என்ன தெரியுமா? ஆராதனை என்ன தெரியுமா? ஆராதனை என்ன தெரியுமா உங்களுக்கு? யோபு செய்தான் ஆராதனை. ஆண்டவரே கர்த்தாவே, வாழ தெரியாதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை அழித்து நான் திரிந்து போனாலும், எப்படி நான் இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு உடுப்புக்கு மறு உடுப்பு இல்லாவிட்டாலும் நீர் பரிசுத்த தெய்வம். ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில நான் அலைந்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில வேலை கிடைக்கவில்லை, எனக்கு விசா கிடைக்கவில்லை, என்னுடைய எதிர்காலம் தெரியவில்லை. ஆனாலும் முழு நாட்களுக்கு நீர்தான் தெய்வம். நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மைதான் நம்புவேன். அதான் ஆராதனை சகோதரனே. இல்லாததற்கு கர்த்தருடைய நிலைமையை, கர்த்தருடைய நாமத்தை வைத்து சொல்றதா ஆராதனை.
நீ தருகிறதுக்காக, தேவன் தந்ததுக்காக நன்றி. துதி துதி யாரும் செய்யலாம். Anybody can do the praising. புகழ் யாரும் செய்யலாம். இது இப்படி செஞ்சீங்க, அப்படி செய்தீங்க, இப்படி நடத்துனீங்க, இப்படி வந்தீங்க போனீங்க, அதை எல்லாரும் செய்யலாம். நீ ஒன்றுமே செய்யவில்லை, நம்மை காணவும் இல்லை, நீ பேசுகிறதை கேட்கவும் இல்லை. அவன் சொன்னான், நீ முன்னுக்கு இருக்கிறீர்கள் பார்க்கிற முன்னுக்கும் இல்ல, பக்கத்திலையும் இல்ல, பின்னாலையும் இல்ல. ஆனாலும் நீ கொண்டு போட்டாலும் உண்மை தான் நான் நம்புவேன். உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய பரிசுத்தத்துக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய நீதிக்காக, உம்முடைய வலது கருத்துக்காக உண்மை நான் ஸ்தோத்திரிப்பேன். அது ஆராதனை சகோதரனே. கிடைச்சதுக்கு சொல்றதெல்லாம் துதி, கிடைக்காவிட்டாலும் அவரை மகிமைப்படுத்துகிறதா ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க ஆராதிக்கிறவர்களாய் மாறுவோம், நாங்க ஆராதிக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தரிடத்துல நாங்க ஆராதிப்போம். ஆண்டவரே, என்னதான் நடந்தாங்க, அதான் ஆராதனை பாடல் எழுதுற பரிசுத்தவான்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. சேவானுக்கு கல்லறிஞ்சு கொண்டிருந்தாங்க. அவன் சொல்லல, ஆண்டவரே இவர்களுக்கு கல்லறிகிறதை நிறுத்தினபடி நான் ஸ்தோத்திரம் சொல்லல. அவன் கல்ல ஒண்ணு விட சொல்றான். இயேசுவே, நீர் மகிமையோடு இருக்கிறத காண்கிறேன். உம்முடைய மகிமையை காண்கிற போது நான் உம்மை ஆராதிக்கிறேன். அவன் கல்லறிஞ்சு செத்த போதும் அவன் சிரிச்ச முகத்தோட மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது சகோதரனே. கற்களால் அறியப்பட்டு வேதனை கொலை நேரத்தில் வேதனையில தேவனை ஆராதிக்கிறார். அதான் ஆராதனை. We don't worship for something. Don't do the right thing for the wrong reason. பிழையான நோக்கத்துக்காக சரியான விஷயம் செய்வது. தேவனை ஆராதிக்கிறது அவருக்கு தகும். ஆனா பிழையான நோக்கத்தோடு பிழையான காரியத்தை, பிழையான பாத்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனை ஆராதிக்க கூடாது. தேவனை நாங்க வர்ஷிப் பண்ணக்கூடாது சகோதரனே. எனக்கு கார் தரணும் என்று வர்ஷிப் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு பொசிஷனை தரணும் என்று வர்ஷிப் பண்ணக்கூடாது. நாளைக்கு இந்த இடத்தை விட்டு என்னை தூக்கி எறிந்தாலும், இந்த வீட்டில இருந்து, இந்த வீட்டில இடம் இல்லை, குப்பை மாட்டிலே போயிருந்து தேவனை தூஷித்து மறித்து போய் என்று என் அன்பு செய்கிற மனைவி சொன்னாலும், குழந்தைகளை எல்லாம் இழந்து போனாலும், என் நேசர் உயிரோடு வந்து நிற்கிறதை நான் காண்பேன். என் நேசரை நேசர் என்று சொல்லுகிறதான் வர்ஷிப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையோடும் ஆவியோடும் வர்ஷிப் பண்ணுவோமா? கர்த்தரை பிரைஸ் பண்றது ஒன்றும் இல்லை. 4ஆம் அதிகாரத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் பார்க்க வேணாம், நான் சொல்றேன், முடிக்கிறேன். 4ஆம் அதிகாரத்துல சமாரிய பெண்ணுக்கு உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறத கர்த்தர் சொல்ற. நீ தொழுது கொள்ளமா, நீ 5 புருஷனோட இருந்தாலும் பரவாயில்ல, நீ விரும்புறது தேவனுடைய காரியமா இருக்கா? வேதம் சொல்லுது, குடத்தை வைத்து விட்டு முழு ஊருக்கும் சுவிசேஷம் சொன்னார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவள் இயேசு சொன்னதை கேட்டால், தேவனை உண்மையாக ஆராதித்தால், இவர்தான் மேசியா, வந்து பாருங்கள் என்று சொன்னால், தன்னை குறித்து யோசிக்கவில்லை, தன்னை தூஷிக்கிறதை அவமதிக்கிறதை குறித்து நினைக்கவில்லை. கர்த்தரை வந்து பாருங்கள் என்று இயேசு சொன்ன மாத்திரத்திலே ஆராதிக்க தொடங்கினபடினால் சமாரியா பட்டணம் களி கூர்ந்து மகிழ்ந்தது சகோதரனே. அதுக்கு முதல் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, நிக்கதேமு என்று சொல்லப்படுகிற வேதத்தை அறிந்திருக்கிற வேத ஞானி ஒருவன் வந்திருந்து இயேசுவை புகழ்கிறார். உங்களோடு தெய்வம் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை ஒருவரும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுகிற போது இயேசு சொன்னார், நீ மனம் திரும்பு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்காவிட்டால் தேவலோகத்துக்கு வரமாட்டான். அவன் ராத்திரியோடு ராத்திரியாய் துக்கமுகமாய் எழுதி போறான் சகோதரனே. Why you are worshiping God? நிக்கதேமு கர்த்தரை புகழ்ந்தான். புகழ்ந்து சொன்னா, உம்மை போல ஒருவரும் இப்படி ஒரு அதிசயம் செய்யல, உம்மோட கடவுள் இருக்கிறபடியா தான் செய்கிறேன். புகழ்ந்தான். ஆனா அந்த புகழ் அவனுக்கு ஆசீர்வாதம். He just praised God. இயேசுவை புகழ்ந்தா, துக்கத்தோட போனா. இவன் புகழல்ல, உள்ளதை சொன்னால், இயேசுவோட சத்தத்தை கேட்டால், செய்தால், மகிமைப்பட்டால் பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா.
நாங்க என்ன செய்ய போறோம்? கர்த்தர் சொல்றா, உண்மையோடு ஆவியோடு துதிக்க போறியா? உண்மையோட ஆவியோடு தொழுது கொள்ள போறியா? இனிமேல் ஏதாவது தன்னாத்தான் கத்தர்னு சொல்ல போறியா? அல்லது தானியேலுடைய நண்பர்கள் மாதிரி எரிகிற அக்கினிக்கு ராஜாக்கு எங்களை காக்க எங்களுடைய தெய்வம் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவர் காக்காமல் போனாலும் அவர் தான் தெய்வம். ஹல்லேலூயா. என்ன ஜெயில போட்டாலும் நான் சொல்லுவேன், அவர் தான் தெய்வம். என்ன சித்திரவதை பண்ணாலும் அவர் தான் தெய்வம். போற வழியில என்னை செருப்பால் அடிச்சாலும் நான் சொல்லுவேன், இயேசு தான் தெய்வம். அதுதான் ஆராதனை சகோதரர்களே, அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை. எண்ணத்தை இழந்து போனாலும், நான் அடிக்கிற வீட்டிலே சொல்லுவேன், எண்ணத்தை இழந்து போனாலும் என் தெய்வம் தான் தெய்வம், அவருக்கு தான். ஏமா இதான் ஆராதனை. அது சொல்ற அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதுதான் தெரியாது. அந்த பக்தம் பாடுகிறான், நீ செய்ததை நினைச்சாண்டவர் 1000 பாடல் பாடி முடிக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை என்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு நீ தந்த பாவ மன்னிப்ப நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய தெய்வம் தான் என்னை மன்னித்தார் என்று சொல்லி எனக்கு கோட்டு தந்தார், எனக்கு சூட்டு தந்தார், எனக்கு புது கார் தந்தார், எனக்கு வேலை தந்தார், பெர்மனன்ட் விசா தந்தார் என்றதை குறித்து நான் அவரை சொல்ல மாட்டேன். அவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்க கல்வாரியிலே மரித்தார் என்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கூட நான் உங்களுடைய பாத்திரத்தை எடுத்து போவேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. செபதேயுவின் மனைவி தேவனை தொழுது கொண்டார் தன்னுடைய குடும்பத்தின் தகுதிக்காக, தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலையை இயேசுவோடு இருக்கிற உயர்த்தும்படியா. இன்னைக்கு இயேசுவுக்கு வலப்பக்கம் இடப்பக்கம், பாஸ்டருக்கு முன்னால பின்னால, ஊழியக்காரனுக்கு அது இதுன்றதுக்கு அப்புறமா அல்லது உண்மையாய் தொழுது கொள்ள போகிறார். Position is come from above. உன்னுடைய தகுதிகள் எல்லாம் தேவனாலே தகுதிப்படுத்தப்படாவிட்டா அது கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தர் உயர்த்தினா யாரை நிட்டாட்டுறது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கல. அதான் அவன் சொல்றான், தாவீது சொல்றான், என்ன தெரியுமா, என் இருதயத்தை சரிப்படுத்துமான். அவன் மனிப்புலேட் பண்ணான். He was a manipulator. ஊரியாவை கூப்பிட்டு அவன் சொன்னான், விருந்து கொடுத்து நீ உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு போய் உன் மனைவியோடு இரு. ஏனென்றா அப்பதான் நான் சொல்லலாம், அவனோட வயிற்றுல இருக்கிற எந்த பிள்ளை இல்ல, உண்ட பிள்ளை இருக்கு. He manipulated. But Uriah was a good soldier. Uriah ஒரு நல்ல சோல்ஜர். அவன் சொன்னான், ராஜாவே உம்முடைய ராணுவம் யுத்த ஸ்தலத்துல இருக்கு, நான் என் மனைவியோடு போய் தூங்க முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் அடிபட்டு கொண்டிருக்க சொல்றேன், தூங்க முடியுமா? இந்த பாவத்துல விழுந்த பிறகு அவன் 53வது சங்கீதத்துல வேதம் சொல்லுது, அவன் சொல்றான், கர்த்தாவே எனக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டியும். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனை புதிதாக்கும் ஆண்டவர். என்னை செய்யப்படுறாங்க. When you are going home, you are going to be a new person. I am telling that I believe, because of that I am speaking. நான் விசுவாசிக்கிறேன், நீ புதிய மனுஷனா தான் போ. வெளியில ஆட்கள் பார்க்க மாட்டாங்க, வெளிய தெரியாது, வெளிய தெரிய போகிறதில்ல. என்ற உள்ளான மனுஷனுடைய காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறபடினால் nobody is going to see what is happening outside of you. You are going to be changed inside. ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். நிலைபரமான ஆவிய என்னையில வையும். அப்போது பாதகருக்கு நான் உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன். எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம் இல்லையா தெரியுமா? பாதகமான சிந்தனைகளுக்குள்ள இருக்கு, நிலபரம் இல்லாத ஆவி எனக்குள்ள இருக்கு, ஒரு நிலையான நிலை இல்ல. அங்க ஓடுற இங்க ஓடுற இங்க ஓடுற இங்க ஓடுற முடிவு வரையில. தாவீது சொன்ன, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டியா. எத்தனை வாஞ்சிக்கிறீங்க? புதிய இருதயம் ஆண்டவரே. அதை பார்க்கிறது, இதை பார்க்கிறது, இதை செய்யறது, அல்லது அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு சில பேர் என்ன தெரியுமா, அவங்க விரும்பத்தக்கதாக அவங்களுக்கு விருப்பமான மாதிரி உடுக்கிறது, நடக்கிறது, அவங்களுக்கு இன்னொரு ஆளுக்கு விருப்பமானதை செய்யறது. Don't do that. You live with you. You live with yourself.
நீயாகவே வாழு, நீ உனக்குள்ளே வாழு, நீ உனக்குள்ளே இருக்கிறதை சந்தோஷமாக்கு. யாராலும் சந்தோஷம் வர்றதில்ல, சந்தோஷம் கர்த்தரிடமிருந்து வருது. Hallelujah. Don't please anybody to get something. Please பண்ணாதே. Don't please. Don't praise for the wrong reason. Don't do that. அதுக்காக கவனிக்காம பார்க்காம போ, அப்படி இல்ல. Don't do that for இந்த ரீசனுக்கு ஆச்சாங்க. If you அதான் நான் சொன்னேன், உன கணவனை வாழ்த்தோமா ஒவ்வொரு நாளும் வாழ்த்தி கோப்பி விடுங்க. வீட்டுக்கு காசு அனுப்புற நேரம், அல்லது ஒரு பிரச்சனை நேரம், அல்லது ஒரு பொருள் வாங்குறதுக்கு, அல்லது ஒரு காரியத்தை கணவனை கொண்டு நடத்துறதுக்கு பிரைஸ் பண்ண வேண்டாம். மனைவியத்துல இருந்து இன்னொரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, மனைவியை கொண்டு ஒரு காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு, மனைவிடத்துல இருக்கிற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு don't please them. You please each and every day. சொல்லுங்க, நீ அதை தந்தாலும் தராம விட்டாலும் அவனை நேசிக்கத்தான் போறான். எதான் கத்த சொன்னா, நீ தந்தாலும் தரலாட்டி நான் உன்னை நேசிக்கத்தான் போறேன். நீ அதை எனக்கு காட்டினாலும் காட்டாவிட்டாலும் நான் உன்னோட பாசமா தான் இருக்க போறேன். நீ என்னோட கோவிச்சாலும் கோவிக்காவிட்டாலும் அதெல்லாம் தான் நான் இருக்க போறேன். You take your heart. Don't go up and down praising for the wrong reason. Don't praise for the wrong reason. நல்லதுக்காக ஐயா இனிமேல் என்னுடைய கணவனை நான் ப்ளீஸ் பண்ணி தான் வாழ போறேன். அதை கத்த விரும்புகிறா. என்னுடைய மனைவியை நான் அப்படி செய்துதான் இருக்க போறேன். கத்தனை விரும்புகிறா. எத்தனை விரும்புறீங்க கத்தர் எனக்குள்ள ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும்? எத்தனை பேர் விரும்புறீங்க? எழுந்து